ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வந்து போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வெடித்து வர அளவுக்கு வறுக்கணும். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்த்தா மாதிரியே ஒற்றைக்கடலை ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதாவது தாளிப்புக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கடுகு சேர்த்துட்டு 2 வரமிளகாவே உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரே ஒரு கருவேப்பிலை எடுத்து இனிக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய சட்னியை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ சூப்பராகவே உங்களோட சட்னி வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பீனட் கோகனட் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.